தொழில்துறை. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி மற்றும் தோல் பொருட்கள், தானியங்கி வாகனங்கள் மற்றும் வாகன உபபாகங்கள் ஆகியவற்றின் உற்பத்தியில் நாட்டிலேயே தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடம் வகித்து வருகிறது. நாட்டிலேயே தொழிற்சாலைகள் பணிபுரியும் மொத்த பெண் தொழிலாளர்களில் 41% தன்னகத்தை கொண்ட சிறப்பையும் தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. ஒன்றிய நிதியரசின் நிதி ஆயோக் வெளியிட்ட ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு கடந்த 2 ஆண்டுகளாக தொழில்துறையில் அதிக அளவிலான முதலீடுகளை ஈர்த்து வருகிறது. தேசிய ஏற்றுமதியில் 33% பங்களிப்புடன் இந்தியாவின் மிகப்பெரும் மின்னணு பொருட்களுக்கான ஏற்றுமதி சூழல் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. 2020-21 ஆண்டில் $1.66 பில்லியன் இருந்த மாநிலத்தின் மின்னணு ஏற்றுமதி 2023-24 ஆண்டில் $9.56 பில்லியன் அதிவேக வளர்ச்சி அடைந்துள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னிலை பெற்றிட பல முயற்சிகளை அரசு எடுத்து வருகிறது. அதன் அடுத்த கட்டமாக தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 எனும் 5 ஆண்டு கால திட்டம் $500 கோடி மதிப்பீட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படும். செமிகண்டக்டர் உயர்திறன் வடிவமைப்பு மற்றும் பரிசோதனை மையம் செமிகண்டக்டர் ஃபேப்லெஸ் லேப் ஒன்று சென்னையில் முன்னணி தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் $100 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். உலக அளவில் தலைசிறந்த செமிகண்டக்டர் வடிவமைப்பு நிறுவனங்கள் மற்றும் உள்நாட்டு புத்தொழில் நிறுவனங்கள் தங்கள் வடிவமைப்பு மையங்களை தமிழ்நாட்டில் அமைத்திட ஊக்கம் அளிக்கப்படும். பொறியியல் மற்றும் வார்ப்பக தொழிலில் சிறந்து விளங்கும் கோவை மண்டலத்தின் நவீன தொழில் அடையாளமாக எதிர்காலத்தில் விளங்கக்கூடிய வகையில் கோவை சூலூர் பகுதியில் 100 ஏக்கர் பரப்பளவிலும், பல்லடம் அருகே 100 ஏக்கர் பரப்பளவிலும் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான இயந்திர தொழிற்பூங்காக்கள் உருவாக்கப்படும். அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா மற்றும் தைவானிய நிறுவனங்கள் இணைந்து அமைக்கவிருக்கும் இந்த தொழில்நுட்ப பூங்காக்கள் கோவை மண்டலத்தின் பொருளாதார வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். 25 ஆண்டுகளுக்கு முன் சென்னையில் டைடல் பூங்காவை அமைத்து தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு வித்திட்ட நவீன தமிழ்நாட்டின் சிற்பியான முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வகுத்து தந்த தகவல் நெடுஞ்சாலையில் தமிழ்நாட்டின் அனைத்து நகரங்களும் இணைந்து பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஓசூரில் 5 லட்சம் சதுரடி பரப்பில் உயர்தர அலுவலக வசதிகளை கொண்டு $400 கோடி மதிப்பீட்டில் டைடல் தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஒன்றும், விருதுநகர் மாவட்டத்தில் புதிய மினி டைடல் பூங்கா ஒன்றும் அமைக்கப்படும். இதன் மூலம் 6600 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். உலகளாவிய திறன் மையங்களை ஈர்ப்பதில் தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் கோவை மாநகரங்கள் மகத்தான வெற்றியை பெற்றுள்ளன. அதைத் தொடர்ந்து தொழில் வளர்ச்சியில் பெரும் முன்னேற்றத்தை கண்டு வரும் ஓசூர் நகரை உலகளாவிய திறன் மையங்கள் மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டிற்காக ஒரு புதிய மையமாக நிலைநிறுத்துவதற்கு இந்த அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த தொலைநோக்கு பார்வையுடன் சென்னையில் பழைய மாமல்லபுரம் சாலையினை தகவல் தொழில்நுட்ப வழித்தடமாக சிறப்புடன் மாற்றி அமைத்ததை போன்று ஓசூர் நகரத்தை ஒட்டி உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு வசதியுடன் ஓசூர் அறிவுசார் பெருவழித்தடம் ஓசூர் நாலேஜ் காரிடார் ஒன்று அமைக்கப்படும். உலகின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களுடைய உலகளாவிய திறன் மையங்கள் மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்களை அங்கு அமைத்திட தேவையான அனைத்து வசதிகளும் இந்த வழித்தடத்தில் இடம்பெற்றிருக்கும். அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை வழங்கிட, பொருளாதார வளர்ச்சியை மாநிலத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக கொண்டு சேர்த்திட இந்த திராவிட மாடல் அரசு அயராது உழைத்து வருகிறது. அந்த உயரிய நோக்கத்தை நடைமுறைப்படுத்திடும் வகையில் கீழ்கண்ட தொழில் முயற்சிகள் முன்னெடுக்கப்படும். தோல் அல்லாத காலணி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள உலகின் முன்னணி நிறுவனங்கள் மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் விழுப்புரம், ராணிப்பேட்டை, வேலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்ற தோல் அல்லாத காலணி உற்பத்தி தொழிற்சாலைகளின் மூலம் 1 லட்சத்திற்கும் அதிகமான நபர்கள் வேலைவாய்ப்பு பெறுவதுடன் அவர்களில் 80% பேர் ஊரக பகுதிகளை சார்ந்த பெண்களாக இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் இத்துறையில் நாட்டிலேயே அதிக வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்திட்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. இந்த உற்பத்தி துறையில் இவ்வருடம் 10,000 நபர்கள் வேலைவாய்ப்பு பெற்றிடும் வகையில் மதுரை மாவட்டம் மேலூரிலும் 10,000 நபர்கள் வேலைவாய்ப்பு பெற்றிடும் வகையில் கடலூரிலும் 2 காலனி தொழிற்பூங்காக்கள் 250 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்படும். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காலனி திறன் பயிற்சி மற்றும் ஒன்றை
சிப்காட் நிறுவனம் நிறுவிடும். மத்திய மண்டலத்தில் 5000 நபர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் திருச்சியில் 280 ஏக்கர் பரப்பளவில் பொறியியல் மற்றும் வார்ப்பக தொழில் பூங்கா ஒன்று அமைக்கப்படும். தூத்துக்குடி மாவட்டம் ஏற்கனவே பசுமை ஹைட்ரஜன் மற்றும் வாகன உற்பத்தி துறையில் கணிசமான முதலீடுகளை ஈர்த்துள்ளது. அதைத் தொடர்ந்து இம்மாவட்டத்தில் செயற்கை இழை மற்றும் தொழில்நுட்ப ஜவுளி தொழிற்பூங்கா ஒன்று அமைக்கப்படும். கடலூர் மாவட்டத்தில் 500 ஏக்கர் பரப்பளவிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 200 ஏக்கர் பரப்பளவிலும் புதிய தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படும். கோவை மாவட்டம் பம்ப் மோட்டார் உற்பத்தி மற்றும் வார்ப்பக தொழிலில் நாட்டிலேயே சிறப்பிடம் பெற்றுள்ளது. அத்துறைகளின் அடுத்த கட்ட வளர்ச்சியை எதிர்நோக்கி உயர் தொழில்நுட்ப பம்ப் மோட்டார் உற்பத்திக்கான உயர்திறன் மையம் ஒன்றும், வார்ப்பக தொழிலுக்கான உயர்திறன் மையம் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் அட்வான்ஸ்டு பம்ப் மோட்டார் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஃபவுண்டரி ஒன்றும் தொழில் கூட்டமைப்பினரோடு இணைந்து டிட்கோ நிறுவனம் அமைக்கும். ஒரு மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு விமான நிலையங்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்பதை நன்கு உணர்ந்த இந்த அரசு சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் தூத்துக்குடி விமான நிலையங்களின் விரிவாக்கத்திற்கு உரிய நிலங்களை கையகப்படுத்தி 2938 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை இந்திய விமான நிலைய ஆணையத்திற்கு வழங்கியுள்ளது. மேலும் சேலம் விமான நிலையத்திற்கென 350 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னைக்கு அருகே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் தென் தமிழ்நாட்டிற்கு சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கவும் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி குன்றிய பகுதிகளின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்காகவும் ராமநாதபுரம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதியில் புதிய விமான நிலையம் ஒன்று அமைக்கப்படும். சங்ககாலம் தொட்டு தமிழரின் கப்பல் கட்டும் வரலாறு நீண்ட நெடிய மரபை கொண்டது. தமிழரின் இத்தகைய கடல்சார் மரபை மீட்டெடுத்திடவும் தமிழ்நாட்டை உலகளாவிய கப்பல் கட்டும் மையமாக நிறுவிடவும் தமிழ்நாடு கடல் போக்குவரத்து உற்பத்தி குழு 2025 ஒன்றை அரசு அறிமுகப்படுத்தும். கப்பல் மற்றும் படகு வடிவமைப்பு மற்றும் கப்பல் சட்டகம், கட்டுருவாக்கம், ஷிப் ஹல் ஃபேப்ரிகேஷன் மற்றும் கப்பல் இயந்திர உற்பத்தி, ஷிப் என்ஜின் ப்ரொடக்ஷன் ஆகிய துறைகளில் முதலீடு மற்றும் புத்தாக்கத்தை ஊக்குவிக்கும் நோக்கங்களை கொண்டு இப்புதிய கொள்கை அமைந்திடும். இந்த தொழிலின் வருகையின் மூலம் கடலூர் மற்றும் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் 30,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும். மேலும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை வளர்ச்சிக்கும் இக்கொள்கை வித்திடும். உயிரி தொழில்நுட்பத் துறையில் பல முன்னணி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளன. உயிரி தொழில்நுட்ப சூழல் அமைப்பை ஊக்குவிப்பதற்காகவும் உயிரியல் மருந்து, பயோசிமிலர்ஸ் மற்றும் நோய் தீர்வியல், தெரப்பியூட்டிக்ஸ் போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தவும் அதிநவீன உயிர் அறிவியல் பூங்கா ஒன்று சென்னைக்கு அருகில் உருவாக்கப்படும். இதில் உலகத்தரம் வாய்ந்த தரமான உட்கட்டமைப்பு வசதிகள், பொது சோதனை மையங்கள், ஆய்வகங்கள் மற்றும் இத்துறையின் உயர் மதிப்பு கூட்டல் பொருட்களை உற்பத்தி செய்திட தேவையான பிற முக்கிய தொழில்நுட்ப வசதிகளுடன் ஆயத்த உற்பத்தி கூடங்கள், பிளக் அண்ட் பிளே ஆகியவை அமைக்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு 3915 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பிரிவில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. பொறியியல் பொருள்கள், வாகன பாகங்கள், வார்ப்புகள், பம்புகள், ஆயத்த ஆடைகள், தோல் மற்றும் தோல் பொருள்கள் போன்ற பல தொழில்களில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது. இந்தியாவிலேயே அதிக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமையப்பெற்ற மாநிலங்களில் 32 லட்சத்திற்கும் மேற்பட்ட பதிவுகளுடன் தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது. எதிர்வரும் 25-26ஆம் நிதியாண்டில் வங்கிகள் மூலம் 10 லட்சம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்படும். மாநிலம் முழுவதும் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் பயன்பெறும் வகையில் இந்த ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம், விழுப்புரம் மாவட்டம் சாரம் மற்றும் நாயனூர், கரூர் மாவட்டம் நாகம்பள்ளி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சூரியூர், மதுரை மாவட்டம் கருத்தப்புளியம்பட்டி, ராமநாதபுரம் மாவட்டம் தனிச்சியம், தஞ்சாவூர் மாவட்டம் நடுவூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் நரசிங்கநல்லூர் ஆகிய 9 இடங்களில் மொத்தம் 398 ஏக்கர் பரப்பளவில் 366 கோடி ரூபாய் மொத்த திட்ட மதிப்பீட்டில் புதிய தொழிற்பேட்டைகள் தமிழ்நாடு சிறுதொழில் முன்னேற்ற கழகத்தால் சிட்கோ உருவாக்கப்படும். இதன் மூலம் சுமார் 17,500 நபர்கள் வேலைவாய்ப்பினை பெறுவர். தேனி மாவட்டத்தில் நறுமணப் பொருட்கள், நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை உணவு சார்ந்த பொருட்கள், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மின்கடத்தி உபகரணங்கள்,
தஞ்சாவூர் மாவட்டத்தில் கைவினைப் பொருட்கள் மற்றும் சென்னையில் பொறியியல் உற்பத்தி பொருட்கள் உள்ளிட்ட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் குழுமங்களின் தரம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்தி சந்தைப்படுத்திடவும் ஏற்றுமதி வாய்ப்புகளை உருவாக்கிடவும் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொது வசதி மையங்கள் மற்றும் இதர வசதிகள் உருவாக்கப்படும். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் திட்ட மதிப்பீட்டில் 35% மூலதன மானியம் மற்றும் 6% வட்டி மானியம் 10 ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது.